வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுந்தர். இது நாகராஜ் சங்கை விலாக்ஸ். அப்புறம் ஒரு 3-4 மாதமாகவே ஒரு இடத்துக்கு போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை இருந்தது. அது இன்றைக்கி குடும்பத்தோடு போய் பார்க்குற மாதிரி ஒரு நல்ல அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிது. அதுக்கு முதல்ல கடவுளுக்கு நன்றி. இந்த வீடியோ மூலமாக நீங்களும் உங்களுக்கும் இந்த விஷயத்தை காமிக்கிறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி. தாம்பரத்துலேருந்து கோயம்பேடுக்கு எங்கள் அதிர்ஷ்டம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஏசி பஸ் கிடச்சிது. நல்லா அடிக்கிற வெயிலுக்கு சும்மா ஒரு 1.25 மணி நேரம் போனதே தெரியாமல் போய் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போய் இறங்கணும். அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் கேப்டன் சமாதி வச்சுருக்கேன் கோயம்பேடு தேமுதிக ஆஃபீஸு. அங்கே ஒரு 10 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் போய் சேர்ந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2,500 பேர் பார்த்து அவ்வளோ கூட்டம் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு கேப்டன் இருந்து ஒரு 5 மாதம் ஆகும். இவ்வளோ கூட்டத்தை நாங்கள் இந்த டைமில் இந்த உச்சி வெயிலை நாங்கள் எதிர்பார்க்கல. அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இன்னைக்கு சராசரியாக இவ்வளோ உச்சி வெயிலும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேராவது வருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தது கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கோசம் உள்ளே நுழையிறோம். நுழைஞ்ச உடனே உள்ளே பெரிய நீண்ட கியூ நிற்குது. அங்கே ஒரு இடத்துல செருப்பு கைட்டி விடுறதுக்கு ஒரு இடம் வச்சுருக்காங்க. அங்கே கைட்டி விட்டுட்டு அப்படியே அந்த க்யூவில் நிற்கும்போது கொஞ்சம் தூரம் தாண்டின உடனே கேப்டன் கோவில்னு சொல்லிட்டு ஒரு நுழைவு வாயில் மாதிரி வருது. உள்ள கோவில் மாதிரியே அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த நினைவிடத்தை. அதை பார்த்துக்கினே அப்படியே உள்ளே போகும்போது கேப்டன் நடித்த பழைய படத்தினுடைய போஸ்டர் அப்படியே ஒன்றுனா அப்படியே நம்மளுக்கு பார்வைக்கு வருது. அப்படியே அதெல்லாம் பார்த்துக்கினே அப்படியே அந்த காட்சிகள்லாம் பார்த்துக்கினே அப்படி உள்ளே போகும்போது கேப்டனுடைய நினைவிடம் வர அந்த இடத்துக்கு வருது. நம்மளுக்கு முன்னாடி இருக்க போகிற தாய்மார்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அவங்கள அறியாமல் கண்ணீர் விடுறாங்க. ஒரு சிலர்லாம் சொல்லி அழுகுறாங்க. அது நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு கண்ணீர் நம்மளுக்கு நம்மளை அறியாமல் வருது. அப்போ இந்தளவு பெண்கள் இவ்வளோ இது பாசம் வச்சுருக்காங்கன்னா அவர் இத்தனை வருஷத்தில் எவ்வளோ கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளோ பேருக்கு உதவி செய்திருக்கான்றது இப்போ தான் ஒவ்வொருத்தருக்கா விஷயம் தெரியுது. அவர் கிட்டத்தட்ட நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தோம்னா அவர் நடித்து சம்பாதிச்சதில் பாதி பணத்தை மக்களுக்கோசம் பல விதங்களில் அவர் செலவு பண்ணியிருக்கிறார். கிட்டத்தட்ட 1985லேருந்து கிட்டத்தட்ட அவர் கட்சி ஆரம்பிக்கிற வரைக்குமே அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் பல விஷயம் பண்ணிட்டார். எந்த ஒரு நடிகருமே செய்யாது. அதனால தான் இன்றைக்கும் மக்கள் பார்த்தீங்கன்னா இறந்த பிறகும் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் கழிச்சும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10,000 to 20,000 பேர் வராங்கன்றது ஒரு பெரிய விஷயந்தான். நம்ம உண்மையிலே நான் கூட போகும்போது அதிகபட்சம் நான் ஒரு 500 பேர் 1000 பேர் இருப்பாங்கன்னு நினச்சேன் நான் உச்சி வெயிலில். ஆனால் உள்ளே போனால் தான் கிட்டத்தட்ட ஒரு 2,500 பேர். நம்மளுக்கே உண்மையிலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ அவருடைய புகழ் அவருடைய காலம் இருக்க வரைக்கும் இருக்கும். அது தொடர்ந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரும்போது அப்போ முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். அவர் முன்னாடி இங்கே ஆஃபீஸ் வச்சுருக்கும் போது சரி, அவர் அந்த ராஜபாதரில் வச்சுருக்கும் போது சரி, அவர் வீட்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 1900 நடிக்க 1980-85 காலகட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக தொடர்ந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற வரைக்குமே, அதுக்கப்புறமே கூட கிட்டத்தட்ட ஆரம்ப காலகட்டத்திலேயே கூட கிட்டத்தட்ட வர எல்லாருக்குமே தன்னை பார்க்கறது வர எல்லாருக்குமே உதவி செய்யறதுக்கு முன்னாடியே அவங்கள சாப்பாடு போட்டுட்டு அழகு பார்க்குற ஒரு வள்ளல். கிட்டத்தட்ட வள்ளலார் வடலூர் வள்ளலார் மடத்துக்கு போனால் தான் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். போனால் எல்லாருக்குமே காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே இருக்கும். அடுப்பு பற்ற வச்ச அடுப்பு பார்த்தீங்கன்னா அணையவே அணையாது. அவர் 24 மணி நேரமும் எப்போ போனாலும் சாப்பிட்டு வரலாம். அது மாதிரி கேப்டன் ஆஃபீஸுக்கு போனால் யாருமே இது வரைக்கும் சாப்பிடாம வந்ததே கிடையாது. அத்தனை பேருக்கு
அவர் வந்து இது பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் இன்றைக்கும் வந்து மக்கள் வந்து அவ்வளோ சொல்கிறாங்க. படிப்புக்கு நிறைய உதவி செய்திருக்காரு. நான் பல பேர் இவரால் வந்து இப்போ ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாம் ஆகியிருக்காங்க. அவர் திரைத்துறையில் அவர் கை தூக்கி விட்டு பெரிய ஆளவங்களுடைய எண்ணிக்கையே அதிகம். இது மாதிரி பல பல நல்ல விஷயங்களை யாருமே எந்த மனிதருமே செய்யாத பல நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு நம்மளும் வந்து அவரை மாதிரி வந்து ஒரு வாழணுன்ற ஒரு இது வருது, நல்ல எண்ணம் வருது, நல்ல ஒரு வைப்ரேஷன் வருது. அப்புறம் தரிசனம் பண்ணோம். அப்புறம் தரிசனம் பண்ணதுக்கப்புறம் அந்த கிட்டத்தட்ட அஞ்சலி செலுத்துகிற ஒவ்வொருத்தருக்கும் சாப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து அன்னதானம் பண்ணுற ஒரு இடம் வச்சுருக்காங்க. அப்போது நாங்கள் போகும்போது வந்து பிரிஞ்சி சாதம் போட்டிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து அங்கேயே ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்துட்டு அங்கே வந்து எல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்து ரொம்ப வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப மனநிறைவாக இருந்தது. அந்த அந்த இடத்துல வந்து இருந்தது ஒரு வைப்ரேஷன். நல்ல நம்மளை வந்து ஒரு நல்ல நல்ல விஷயம் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்து இதுவாச்சு. அதனால் உங்களுக்கும் நண்பர்களே, உங்களுக்கும் நேரம் கிடைக்கும்போது ஒரு தடவையாவது போய் பாருங்கள். ஒரு மனிதன் வந்து வாழ்ந்தால் வந்து வாழுற வாழ்க்கை வந்து வாழ்ந்த பிறகும் பல பேர் பேசணும். அப்படி வந்து மறுபடியும் வந்து கேப்டன் போல் மறுபடியும் ஒரு மனிதர் பிறப்பாரா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை, ஒரு சகப்தத்தை உண்டு பண்ணி வச்சுட்டு போயிட்டார். உண்மையிலேயே வந்து இன்றைக்கி இங்கே வந்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நீங்களும் வந்து அவசியம் வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.